எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சிடி. நீலாம் அப்படி பாடக்கூடாது பேபி. எப்படிமா பண்ணோம்? எனக்கு இப்போ கல்யாண வயசு தாண்டி நாளாச்சுடி. காசிக்கு போகவா, சாமியாராகவா, சர்ச்சு ஃபாதராகவா. ஏன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஹனிமூன்லாம் போவோன்னு பாட மாட்டீங்களா? ஏன் வயிற்றுச்சல் பிடிச்சி சுத்துறீங்க? உங்க வயிற்றுச்சல் தான் எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. சரி பழமாம போனை எடு. தெரியலையே. அட நம்ம ஆளு. ஏய் சுரேந்தர், பேர் சுந்தர். ஏதோ ஒண்ணுடா. நம்ம சொன்ன ஐட்டம் ரெடி பண்ணிட்டியா? மாசா இருக்குதா? வரம்பார் எப்படி வந்து தூக்குற மாதிரி வந்து. சுரேந்திர ஒரு கை விட்டு வண்டி ஓடுங்கிற வைடா. பேபி சொல்லு பேபி. அம்மா பர்த்டே கேக் கேட்டிருந்தல நீ. அம்மா நம்ம பையன் சுரேந்திர மாசா இறங்கி செஞ்சுக்கிறான். போயிட்டு அப்படியே அந்த பீஸை தூக்கி வந்துடுறோம். நம்ம என்ன சொல்ற? சூப்பர் பேபி. அது போதும் இல்ல, அது என் முன்னாள் காதலி. எப்ப பார்த்தாலும் போய் சொல்லு போ. ஹாய். என்ன சுரேஷ்? நான் சுந்தர். இப்ப இன்னும் உன் பேர் கரெக்டா சொன்ன மாட்டேன்னா சரவண ஸ்டோர் ஓனர் ஆக போறேன். இங்க நின்னு ஈ ஓட்டு தானே. போடா போய் கேக் என்னடா போடா. இங்கெல்லாம் கொண்டு வர முடியாது, அங்க வா. சரி போ, வர போ. டேய் என்னடி அண்ணன் கிட்ட அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? போங்கடி. டேய் வாடா. பேபி ஒரே கலர் டீ ஷர்ட்டா? சேம் சாக்லேட் கேட்டாங்க. சத்தியமா சொல்ல அவனுக்கு சாக்லேட் தான் கேட்டாலுங்க. விடு விடு வா. இது என்னடா இது? உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படுக்க போட்ட மாதிரி இருக்குது. டேய் சைஸ் எல்லாம் மேட்டர் கிடையாது. இதுல இருக்கிற மேட்டர் தான் மேட்டரே. அங்க இருக்கிற வரிகள் எல்லாம் பாரு. இதுவெல்லாம் யாரும் எழுதாத வரிகள். சார் காடா பேட்டியம்மா? இது எவ்வளோ? டேய் சுதாகர் வெளியாளுனா அச்சு 30,000 ரூபாய்க்கு தான் தருவான். நமக்குன்றதுனால 250 ரூபாயா? இல்ல 23,000 ரூபாய். அப்படிலாம் பண்ணாத. நீ வேற கார் ஸ்டோர் மோனன்னு சொல்லிக்கிறேன். ஜிஎஸ்டி எல்லாம் போடாம வெறும் 23,000 ரூபாய் தான். டப்புன்னு அள்ளி போடணுமா போய் அம்மா பர்த்டே கொண்டாடலாம். என்ன சொல்றேன்? இந்த கடையே அவ்வளோ இருக்காதடா. ஒரு கேக்குக்கு 23,000 ரூபாய்லாம் ஜாஸ்திடா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்புடன் மனோ என்கிற மனோகர். என்னடா பண்றான்? பெரிய பாக்ஸ் ரெடி பண்ணு. டேய் ஏன்டா இது மாதிரிலாம் பண்ற? நீ என்ன பண்ணு, உன் பேர் இந்த கேக்ல போட்டு உங்க ஆயா பர்த்டே கொடுத்துரு. டேய் நேத்தா சுண்டகஞ்சி பாட்டியோட எங்க ஆயா பர்த்டே கொண்டாட தெரியுமா? அடுத்த வருஷம் வரும்ல, அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா அப்புறம் கொடு. பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வாங்கினா 1 லட்சம் ரூபாய் செலவாகும். 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போறது? ஆட்டோ வச்சிருக்கீல, அதை வித்து ஃப்ரிட்ஜ் வாங்கி அதுல வச்சு அப்புறம் கொடு. ஏய் ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. தமிழனோட வாழ்வாதாரத்தை கெடுத்துன்னுக்கிறீங்க. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் தெரியுமா? இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேச பேசுனா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. டேய் அம்மா பத்திடாடா. ஏய் நான் எதையாவது வெட்டி எங்க அம்மா பர்த்டே கொண்டாடிக்கிறேன். இந்த கேக்க நீயே வச்சுக்க. ஏய் இவன்ட்ட கொடுத்துருப்பா. பாண்டாகரடி மேரேகிறானே. சுல்தான் நீ ஒன்னு பண்ணு. இந்த கேக்கு கீழே சூரிய பிரகாஷ் உன் பேர் எழுதி உங்க அம்மாக்கு கிஃப்ட் பண்ணிடு. நான் வேற காலைல ஸ்கூல் சவாரி போனோம். ஈசிஆர் வரைக்கும் போனோம். ஓகே வரட்டுமா? பாய். ஒன்டே தோணாதே எல்லாரும் கூட. இந்த ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்கடா. நம்ம கரெக்டா இருந்தாலே நம்ம ஊர்ல ஒரு மாதிரி தாமா பாப்பாங்க. நமக்கு நம்ம தலை தாமா முக்கியம். என்னம்மா இந்த வள்ளிய பார்க்க போறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்டா இருக்குடா. அம்மா அது என்டர்டெயின்மெண்ட் இல்லம்மா, எக்ஸைட்மெண்ட். ஏதோ ஒரு மென்ட்டுடா. டேய் போற வழியில இந்த பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போலாமா? நாம என்ன பொண்ணு பார்க்கவாமா போறோம்? பொறுமையா எந்திரிமா. பொறுமையா. ஒண்ணும் இல்லைம்மா. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். டேய் 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 வெளிய வாடா. வாட்ஸ்அப்ல ஒரு டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு 7.5. சரி எடு. ஆர்சி புக், இன்சூரன்ஸ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடு. ஏன் லேமினேட் பண்ணி தர போறீங்களா? ஏய் நான் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன் லேமினேட் பண்றதுக்கு. கவர்மெண்ட் சர்வெண்டியா? காவல்துறை தெரியும் மிஸ்டர் மயில் வாகனம். இடிச்சது அந்த வாகனம். அதை விட்டு என்ன கேள்வி கேட்டா நானும் திருப்பி கேட்பேன். சரி சரி இரு நானே கேக்குறேன். நீங்க தான் கேட்கணும். என்னப்பா உனக்கு தெரியாதுலமா? ஒண்ணும் இல்ல. ஹலோ சார், என்ன பக்கத்து வீட்ல சக்கரையா கடனா கேக்குறீங்க? டொக்கு டொக்குன்னு தட்டுறீங்க. நல்லா கேளுங்க சார். ஹலோ சார். சார் சன்புலி மோட்டரே தப்பு. நீங்க நம்ம வெப்சைட்லாம் பாக்குறது இல்லையா? தமிழ்நாடு போலீஸ் www.tat. அதான் வரல இல்ல. விட்டுருங்க. இது எப்படி கேட்கணும் எனக்கு தெரியும். டேய் வெளிய வாடா. வெளிய வாடா. வெளிய வாடான்றல. மனோ ஏய் மனோ ஏய் மனோ என்னடா ஆச்சு? ஆல் சூப்பரா இருந்தா அப்படியே விட்டுருவோமா? என்ன முணுமுணுக்குற? எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. ஃபேஸ் டு ஃபேஸா? அவ போன்ல பேசிட்டு இருக்கா. அப்போ சார் என்ன சார் ஆச்சு? எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளமா? ஐயோ பேசிட்டு இருக்கோம்ல. நீங்க பேசிட்டு தான் சார் இருக்கீங்க. சார் என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் வரும்போது கிரீன் சிக்னல் தான் இருந்துச்சு. வேணா சிசிடிவி செக் பண்ணிக்கோங்க.
எங்க மேல இருந்து எந்த தப்பும் இல்ல. நாங்க வரும்போது தான் கிரீன் சிக்னல் இருந்துச்சு. வேணா சிசிடிவி பாருங்க. சரி, வாங்க எல்லாரும் போய் டிவி பார்க்கலாம். இது அந்த இருங்க, டிவி இருங்க. இல்ல. அதெல்லாம் சரியா வராது. யார் மேலே எந்த தப்பும் இல்லை, எங்க மேல தான் தப்பு. சம் சிக்னல் ப்ராப்ளம். ஆ? என்ன இப்படி சொல்லிட்டாரு? டேய், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. வா போலாம். வா ஏய், போலாம். அப்படி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஓவர் ஸ்பீட்ல வந்தது நீ, எங்களை இடிச்சது நீ. ஒழுங்கா என்கிட்ட சாரி கேட்டு, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு நகர முடியாது. தப்பே பண்ணாம நான் ஏன் சாரி கேட்கணும்? மிஸ்டர் மயில் வாகனம், வாட் எவர் இட் இஸ், I'll face it legally. டேய், நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவ எப்படி போறா பாரு. அவள சும்மா விட மாட்டேம்மா, சும்மாவே விட மாட்டேன். ஏய், நம்பர் நோட் பண்ணிட்டியா? பண்ணலையா? ஏய், பண்ணிக்கோப்பா. ஃபேன்சி நம்பர் தான், குவைட் ஈஸி. அப்படி போல வள்ளூர் கோட்டத்துல பெர்மிஷன் வாங்க சார். மொத்த மீடியா அங்க இருக்கணும், எல்லா சேனல்லையும் லைவ் ஆகணும். இன்னைக்கு போராட்டம் கன்ஃபார்ம். ஹலோ மேடம், மேடம் ஹெல்ப் பண்ணுங்க. மேடம், மேடம் சுகர் பேஷண்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹாய்ங்க. ஹாய். வணக்கங்க. ஹாய்ங்க. அம்மா ஹாய் ஆண்டி. பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஐயோ தேங்க் யூ. ஐயோ நான் உங்களை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் மட்டும் இல்லைங்க ஃபேன். காலையில இருக்கிற அத்தனை பேருக்கு உங்க மேல பைத்தியம் உங்க மேல. ஐயோ இந்த ஒரு போட்டோ எடுறா. இல்லங்க, நான் உங்களை லஞ்ச் பிரேக் அப்ப தானே வர சொன்னேன். நீங்க பிரேக் முடிஞ்சு வந்திருக்கீங்களே. வர வழியில ஒரு பேய் அடிச்சிருச்சுங்க. என்னது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. அது மட்டும் ப்ளீஸ் எடுக்க விடுவாங்க மேரிமா போட்டோங்க சரி, ப்ளீஸ். ஓகேங்க. இந்த போட்டோ அப்படியே Facebookல போடுறதா? இது அப்படியே கொஞ்சம் பிரைட்னஸ் ஏத்திக்கோ. டேய் பாரு. டேய் பாரு. என்னடா இப்ப எதுக்குமா இங்க வந்தா? இவ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. இந்த குங்கும சீரியல்ல இந்த வள்ளிக்கு ஃபோன் பண்ணி தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே அந்த மாதவி, அவ தான் இவ. வா, இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். ஆமா விட்டுறாத. ஹேய், எங்க அம்மாட்ட சாரி கேட்க மாட்டேன் குல்ஃபி குடுத்துட்டு போனல, அதான் காடா பார்த்தோம் இங்க அமுச்சு வச்சிருக்காரு. ஒழுங்கா சாரி கேட்டுரு, அதர்வைஸ் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். என்னது? நான் சாரி கேட்கணுமா? நான் Do you know who I am? அது ஹூ ஐ அம் இல்லம்மா, ஹூ ஆம் ஐ. ஜாக்கி சான் படம் நம்ம கூட உட்லண்ட்ஸ்ல பார்த்தோமே. நீ கூட லக்ஷ்மண் அங்கிள். என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? இவங்க நான் யாரு என்னன்னு தெரியாம ஓவரா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வர கோவத்துக்கு கூல் சொல்லிட்டீங்கல்ல. டேய், எங்க வந்து யார்ட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமாடா? தெரியும் லக்ஷ்மண் அங்கிள். யாரா? மலேசியால இருந்து டெய்லி ஃபோன் பண்ணி வள்ளியை டார்ச்சர் பண்றவ. இந்த சீரியலோட வில்லி பேரு மாதவி வாளாவெட்டி. பாலாவட்டியா? அவங்க இந்த பாலவே ஆரம்பிக்கலடா. அதுக்கு நான் என்ன பண்றது? வாயில இந்த வார்த்தை வரப்படாதா? என்ன இதெல்லாம்? சாரிமா, இவங்க தான் அந்த சீரியலோட ப்ரொடியூசர், கேவி என்டர்டெயின்மெண்டோட சிஇஓ, எம்டி கீர்த்தனா வாசுதேவன். என்ன ஆத்தாளமான நெளிச்சிய? கீர்த்தனா வாசுதேவன்னா என்ன சாரி கேட்க மாட்டியா? யூ ஹேவ் டு ஹார்ன்ஸ். யார் இந்த லோக்கல் கிரவுட் எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் குள்ள விட்டது? ஆமா, நீங்க அவதார் எடுக்கிறீங்க, இன்டர்நேஷனல் கிரவுட் உள்ள வரும். போமா. சரிடா. அப்படி பயப்படுறா. ஸ்ப்ரே அடிக்காரா ப்ளீஸ்டா. கீத்துமா, நம்மளோட குங்கும சீரியல்ல சௌமியான்னு ஒரு பொண்ணு பிரபலமா வந்துகிட்டு இருக்கல, அவளை பாக்குறது ரெண்டு எங்கேயோ கடந்து புறப்பட்டு வந்துருக்குதுங்க. சௌமியா. மேடம். ஏங்க, நான் சொன்னல வரும்போது பேய் அடிச்சிருச்சுன்னு, அது இதுதான். சாரி மேடம், இவங்க என்னோட கெஸ்ட் தான். ஓ, இன்னும் 2 minutesல அவங்க இங்க இருந்து கிளம்பணும். It's your responsibility. Otherwise, I'll call the cops. அதே 2 minutes நான் உனக்கு தரேன். அதுக்குள்ள எங்க அம்மாட்ட சாரி கேட்டுரு. அதர்வைஸ் ஐ வில் கால் தி FBI. எதுக்குடா பேங்க்குக்கெல்லாம் ஃபோன் பண்ற? அம்மா, அது அமெரிக்கா போலீஸ்மா. ஐயோ மனு, ப்ளீஸுங்க. மேடம்க்கு பதிலா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸுங்க. ஐயோ போட்டுடா, விட்டுறா விட்டுறா. உங்க நல்ல மனசுக்காகவும் குணத்துக்காகவும் இதை சும்மா விட்டு போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். இந்த பார், இவங்க யார் தெரியுமா? சின்ன திரையோட லேடி சூப்பர் ஸ்டார். அவங்களே அடக்க ஒடுக்கமா இருக்காங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ப்ரொடியூசர், உனக்கு என்ன அவ்வளோ சீனு? மனு, ஏங்க இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு உங்க வெயிட் தெரியல. நாங்கெல்லாம் சௌமியா ஆர்மி. நாங்க நினைச்சோம் சோஷியல் மீடியால சிலர் காசு கொடுத்து உன்னை கழுவி ஊத்த சொல்லுவோம். அதெல்லாம் கூடவா பண்ணுவாங்க? அப்படிதாம்மா பண்றாங்க. ப்ளீஸுங்க. சௌமியாஜி, நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும் நடந்துக்கணும்னு உட்கார வச்சு டியூஷன் எடுங்க. ஒழுங்கா கத்துக்க. வாமா போலாம். நீ சின்னத்தர் சூப்பர் ஸ்டாரா? அடுத்த எபிசோட் நீ அம்மா வைக்கிறேன், புரியுதா? சாரிமா. சார் மேம். அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி கோவமா பார்க்காத. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. சமஜ்மே ஆயா? நைட்டுக்கு ஆட்டுக்கால் பாயா. மனோ 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 மனோ, என்ன? என் பர்த்டே அன்னைக்கு பெப்சி உமா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏற்பாடு பண்றியா?
பெப்சி உமாவா ப்ளீஸ் பா. ஏன் ஆண்டி 20 வருஷமா கோமால இருந்தீங்களா? அட போப்பா, நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறம் கோவமா இருக்குண்ணா? ட்ரெண்ட்ல இல்ல. ஆமாம்மா. Excuse me, Mr. Mano. உனக்கு என்னையா? Can I have tea with Didi? யூ வாண்ட் டீ வித் டிடியா? நாளைக்கு நீ என்ன பண்ணு, நேரா நம்ம ஸ்டேட் பேங்க் போ. அங்க இந்த 100 ரூபாயை கொடுத்து அதுல 90 ரூபாய்க்கு டிடி எடுத்துட்டு மீதி 10 ரூபாய்க்கு சேட்டா கடையில டீ சாப்பிடு. அதான் டீ வித் டிடி. பேபி செட் டிக்கெட்டை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணு. ஏய் பிறந்ததாண்டா ராயபுரம் சவுகார்பேட்டை பாஷை அப்படி வலுத்து எடுப்பான். இப்போ பார் நமஸ்தே பேட்டி நமஸ்தே பேட்டி क्या मैं कितना वासुदेव मेरे है सदाम मलेशिया वासुदेवन मिल सदा है कीर्तना वासुदेवन. ओह, कीर्तना वासुदेवन मैम अभी मीटिंग में बिजी है। क्या मैं जान सकती हूँ आप कौन है? என்ன பா ஒண்ணுமே புரியலப்பா. ஆக்சுவலா சார் ஒரு தேசிய கட்சியில இருந்து வராரு. அதுல சேர்றதுக்காக மேடம் மிஸ்டு கால் கொடுத்திருந்தாங்களாம். அவங்கள பாக்குறதுக்கு தான் சார் டெல்லியில இருந்து வந்திருக்காரு. யா யா टोमेटो लॉरी ट्रैवलिंग टायर्ड 1 second sir. I'll call. ஏய் बहुत अच्छा सीरियल மா தொப்பல் கொடி. நீ வாயை மூடுடி. டேய் இது மாதிரி என்ன பேசனா தான் நான் இந்தியா நம்ம கம்னறா. Guests have come from Delhi to meet you, ma'am. From Delhi? Yes, ma'am. Okay, give the phone to them. Sir, ma'am on the line. ஹலோ, நான் மனோகர் பேசுறேங்க. மனோகரா? எந்த மனோகர்? மனோகருங்க, அந்த சிக்னல்ல ஆக்சிடென்ட். ஓ நீயா? என்ன வேணும்? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு 5 minutes ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏய் டேய், நான் ஃபுல் டே ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. And one more thing, just get out of my office right now. என்ன பேபி அவளை இங்க வரண்டாளா? கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் டாப்பா. அப்படின்னா வெளியே போங்கடா நாய்ங்களான்னு அர்த்தம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம என்னடா வேலை? வாடா போலாம். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஏன் இதே இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு பீராஜா மட்டும் இருந்தான் வையே, மாசம் ஒரு ஐடியா பண்ணி அவளை மீட் பண்ண வச்சிருப்பான் தெரியுமா? தபார் நா, 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 நா. அவனோட சேர்ந்து என்ன கவர் பண்ற வேலை வச்சுக்காத. நான் இப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா. அம்மா பி ராஜா கீராஜா மீனம்மா தில் வாலே துனியா ஓடி போலாமா தனியா. ஆச்சா ஐயோ அண்ணா, என்னென்னமோ சொல்லி பயமுடுத்துறீங்க. நீங்க வேணா மேனேஜர் லக்ஷ்மண் சாரை போய் மீட் பண்ணுங்களேன். இப்போ எப்படி வந்தது தமிழ்? அண்ணா. ஏய் கூடாஞ்சேரி டோல்கேட்ல டோக்கன் போட்டு தானே நீ ரிசப்ஷன்ல உட்காந்து ரிச்சா பேசுவா. அப்படியே எத்தனை நினைச்சிக்கலாம் இல்லை என்ன பண்ணுவ? இல்லப்பா ஆயாக்கு ஃபோன் பண்ணப்பா, வீடு வேற கட்டினுங்கிறாங்க. எக்ஸ்கியூ என்ன பழக்கம் இது? பெரியமனுஷன் இருக்காருல்ல, இவர் தான் லக்ஷ்மண் அங்கிள். சோபா செட்ல பூமி உண்டை வச்சு மாதிரி இருக்கிறான் பாருப்பா. வெறும் கப்பை எவ்வளோ நேரம் குச்சினுங்கிறான் மத்தியாவன். வணக்கம் சார். ஏய் உங்களை யாரா உள்ள விட்டது? கது திறந்து அதான் சார் வந்தோம். திறந்திருந்தா உள்ள வரதுக்கு நீங்க என்ன ஃபோன் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ ஐயோ இவனடா கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சா. டேய் மன்னிச்சிட்டு கட்ட முடியாது சார். ஏப்பா மன்னிச்சிட்டு எந்திரிக்க சொல்லுங்க. உங்க அனுபவம் தான் சார் என் வயசு. ஆமாப்பா. ஆனா உங்களை போய் ரொம்ப கேவலமா கலாய்ச்சிட்டானே சார். தட்ஸ் ட்ரூ சார். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சார். மன்னிப்பே கிடையாது சார். என்னடா அழுக ஆரம்பிச்சிட்ட? டேய் அழுக வேண்டாம் சொல்லுப்பா. சார் அவன் சிச்சினுக்குறான் சார். இல்லப்பா உண்மையிலே அழுகுறப்ப. டேய் அழுகுறாடா. சார் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லுங்க, அழுகை நிறுத்திடுவோம். எல்லாத்தையும் சொல்லியே சொல்லிட்டேன். ஏப்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா. உங்க பேர் என்ன சார்? லட்சுமணன். பாத்தி எதையுமே மறக்கலடா. ஐயோ நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா. டேய் அழுகாதடா. சார் உங்களை பார்த்தா என்னோட சித்தப்பா மாதிரி இருக்கா? இல்ல சார், என்னோட சின்ன அண்ணன் மாதிரி இருக்குங்க சார். சின்ன சின்ன மாதிரி இருக்கா? என்னாச்சுப்பா? மூக்கல ஈ போயிடுச்சுங்க. போக கூடாதியா? அதை நீங்க ஈ கிட்ட தான் சார் சின்ன இப்ப என்ன உடனே உன்னை மேடத்துல கூட்டு போய் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அவ்வளவுதானே? பாப்பலாம். வைத்தியத்துல ஆபீஸ்ல வச்சுக்கிறானுங்க. தொண பேசாதடா. என்னப்பா? அண்ணன் எக்ஸ்கியூஸ் மீ கீதுமா, சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. தம்பி மனோகர். இவனா? இவன் எது கூட்டு வந்தீங்க? நான் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சு என் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்டுச்சு. ஸோ உனக்கிட்டே மன்னிப்பு கேட்க ஆசைப்பட்டுச்சு, அதான் கூட்டு வந்துட்டேன். 2 minutesமா ப்ளீஸ். நான் சொன்ன தட்ட மாட்டீங்களா? ஓகே ஓகே, ஒன்லி 2 minutes. சீக்கிரம் சாரி கேட்டு கிளம்பி சொல்லுங்க. கெட்டிக்காரத்தனமா மன்னிப்பு கேட்டு வா, சின்ன வெளியில் நிற்கிறேன். குட் லக்டா. இதை பாருங்க, உங்களுக்கு ஏன் மேலே கோவம் இருந்தால் அது என்கிட்ட காட்டுங்க. எதுக்கு அந்த சீரியல் நடிக்கிற பொண்ணு மேலே காட்டுறீங்க? பாவம், ஒழுங்காக அவங்கள உங்கள் சீரியலில் சேர்த்துக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு மனோகர்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்களும் அதை சொல்லியே கூப்பிடலாம். அதை விட்டு இந்த சொடக்கெல்லாம் போட்டு கூப்பிட்றத உங்கள் அடிமைங்க கிட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட கேவி என்டர்டெயின்மெண்ட் ஓனர் உன் தாத்தாவா? உன் அப்பாவா? இல்லை நீயா? இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுற? இதோ பார்,
இது ஏன் கம்பெனி, ஏன் சீரியல், ஏன் ஸ்டாஃப். நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? ஐயோ கீர்த்தனா வாசுதேவன் படிச்ச பொண்ணா இருக்கா. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையே. அந்த பொண்ணுக்காக தான் அந்த சீரியலே பாக்குறாங்க. உனக்காகவும் கேவி என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ இல்ல. ஒழுங்கா மறுபடியும் அந்த பொண்ணை சீரியலை சேர்த்துக்கோ. இல்லைன்னா நீயே அவன் தலையில ஜேசிபி வச்சு மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். ஏய், ஏதோ சாரி கேட்கறேன்னு சீன் போட்டு நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன் டைம் முடிஞ்சிச்சு, அவுட். இந்த பார், குங்கும சீரியல்ல சௌமியா தான் வள்ளியா நடிக்கணும். அதை விட்டு இன்று முதல் சௌமியாவுக்கு பதிலா ரம்யா நடிப்பா, சேமியா நடிப்பான் கார்டு எது நான் வந்துச்சு. நீ பினிஷ். டேய், உன்னால முடிஞ்சதை பாடுற படா. ஐயா, என்னடா இந்த பொண்ணு மரியாதை எல்லாம் பேசுது? வளர்ப்பு சரியில்லையே. உங்க மம்மி டாடி எங்க இருக்காங்க? வர சொல்லு, நான் கிளாஸ் டேய், எடுக்கிறேன். அப்பா அம்மா பத்தி பேசின செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அப்ப உங்க தாத்தா பாட்டி பத்தி பேசுவேன். என்னடி பண்ணுவ? பிசிக்கல் டச் ஆயிடுச்சு, அதனால உன்னை சும்மா விடுறேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டே மனசு நோக்காம நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோடு இன்னையோட எண்டு. இல்லைன்னா உன் சீரியல் மாதிரி வருஷ கணக்கா போயிட்டே இருக்கும். அர்த்தமாயிருந்தா? ஆமா, நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற? நான் உன்னை விட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ கூட வர மாதிரியே இருக்கு. கொஞ்சம் என்கிட்ட பேசு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மை டியர். தேங்க்யூ சார். என் பர்த்டேக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க மாட்டீங்களா சார்? தனியா மீட் பண்ணும்போது உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. சின்னதா பெருசா? சின்ன பிரைஸ் இல்ல, பெரிய பிரைஸ். இப்பவே சொல்லுங்க சார். அங்க கொஞ்சம் பாருங்க சார். பார் சார், அங்க லைட்டிங் நல்லா இருக்கு. முடியை விரிச்சு போட்டு பூவையும் போட்டு வச்சுக்கிட்டு தனியா போயிடு. சாரி சார். இங்க ஆபீஸ்ல யாரும் என்னை கேட்காம போட்டோ எடுக்கிறது, FB-ல போடுறது ஐ டோன்ட் லைக் தட். ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். கட் இட்? எஸ் சார். ஏன் சார், உங்க கூட ஒரு போட்டோ கூட எடுக்க கூடாதா? எனக்காக நீங்க இத கூட பண்ண மாட்டீங்களா? போங்க சார். இல்லடி ஆஷு, என்னுடைய செல்போன்ல கரெக்டான டயத்துல எடுத்து கரெக்டான நேரத்துல நானே போடுவேன். ஓகேவா? ஓகேவா? ஓகேவாடி சார். ஒழுகுது. கேக் சார், கேக்ல இருந்து எதையும் தெளிவா சொல்ல மாட்டியா? அவன் தான் சார் சொன்னான். பாக்க அப்பாவும் பொண்ணு மாதிரியே இருக்கீங்க சார். செருப்பால அடிப்பேன். தோனி கூட பயங்கரமா கீப் பண்றான். கமான் டார்லிங், கையப்படி. சார் ஒரு போட்டோ. அடங்க மாட்டா போல் இருக்கு. இந்தா. என்ன சார் வேணாமா? போட்டோ எடு. எடுத்துறேன். ஏய், லைட் சுத்தமா இல்ல. ஏய், சும்மா தானே இருக்க. கஸ்டமர் தான் பிடிக்க மாட்டேன்ற. லைட் அது பிடி. எல்லாரும் சீஸ் சொல்லுங்க. சார் இங்க கேக் வெட்டுங்க. சார் இங்க கேக் ஆஷா கூட்டுங்க. ஆஷா நீ சார் கூட்டு. சார் அப்படியே ஆஷாவை கிஸ் பண்ணுங்க. சாரி சார், ஃப்ளோல நீங்க எப்பவும் பண்றத சொல்லுங்க. இதோட நிறுத்திட்ட சார். லைட் ஆஃப் பண்ணிடு. கேவலமா கொஞ்சம் அப்படி செல்லும் தங்க போச்சு சார். என்ன மனோங்களை ஏதோ கேட்கணும்ன்றா. கேள்றா. என்ன? FB-ல போட்றவா? FB-ல போட்றவா? ஏன்டா கத்துற? போடுங்கடா. ஒண்ணுடி தங்கம். பர்த்டே செலிப்ரேஷன் வித் சல்லக்குட்டி ஆஷா. வீ டேக் பண்ணு. போட்டாச்சு. டேய் மனோ, செக்யூரிட்டி சொன்னாரு உன்னை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு. போலீஸா? ஒரு என்கொயரி இருக்கு, வந்து வண்டியில் இரு. என்கொயரியா? சார் நாங்க என்ன சமூக விரோதியா, ஆன்டி இண்டியனா, அர்பன் நக்சலா சார்? எதுக்கு சார் என்கொயரி? ஹி வாண்ட்ஸ் டு நோ தி ப்ராப்பர் ரீசன் சார். டார்லிங், நீ பெரிய இடத்துல கை வச்சிருக்க. டேய், எங்கடா வச்ச? அப்படின்னா மரியாதையா வந்து வண்டியில உட்கார். உனக்கு 2 minutes டைம் தரேன். எனக்கு 1 minute போதும் சார். டார்லிங் வா, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஏய், டக்குன்னு போறதுக்கு எங்க டாய்லெட்டுக்கா போறோம்? என்னால வர முடியாது. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? இதே இந்த இடத்துல ஆட்டோ சேகர் மட்டும் இருந்திருந்தா இவரோட துப்பாக்கி குண்டு எனக்காக நெஞ்சில வாங்கியிருப்பான்டா. இப்போ எதுக்கு நான் அவனோட கம்பேர் பண்றேன்? அப்ப அவன் உன்னோட கம்பேர் பண்ணிட்டாடா. வரேன். 4 ஷாட்ல ஃபிளாஷ்பேக் சொல்லு. இவனை மன்னிச்சிரு விக்னேஷ். இவனே இவ்வளோ பெரிய இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்க, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ எப்ப சபரிமலையில இருந்த? நீ எவட இருக்கும்போது நான் எப்படி விட சொல்லும்? எவட? ஐயோ, மாலை போட்டுருந்தாலும் ஏதோ ஒரு வார்த்தை எவடன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கு. இப்போ மட்டும் எதுக்கு சொல்ற? இல்ல, என்னை இப்படியே பிடிச்சி புழல தள்ளிட்டாங்கன்னா எனக்கு ஒரு கம்பெனி வேணும்ல டார்லிங். அதான் உன்னையும் கூட்டிட்டு போலாமேன்னு. ஏன்டா ஏதோ பேங்காக் ட்ரிப்பு கூட்டு போற மாதிரி சொல்ற? தனிக்கு நான் அவளை பார்த்தது கூட கிடையாதுடா. நான் ஏன் உன் கூட ஜெயிலுக்கு வரணும்? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. இது
உடனே என் ஃப்ரெண்டு சேகர் இருக்கான், அவன் பாம்புக்கு நெஞ்ச காட்டுவான், குண்டுக்கு முருகா ரோகரா ரோகரா. முருகா பிரசன்னகுமார். அதான் முருகா. என் டார்லிங் எங்கே கூட்டு போறீங்க? இவ தாண்டா கீர்த்தனா வாசுதேவன். இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஃபங்க்ஷன் ஷார்ப்பா ஆரம்பிச்சிடும். அந்த அக்யூஸ்ட் வாட்ஸ் ஹிஸ் நேம்? மனோகர். 6:15 அங்க இருக்கணும். நான் ஓகே சொல்லி சிக்னல் கொடுத்த உடனே அவன் ஸ்டேஜை நோக்கி ஓடி வரணும். அப்போ நம்ம பிஏ அவனை பிடிக்கிறதுக்கு ஓடி வருவாரு. அங்க கொஞ்சம் கலாட்டா மாதிரி நடக்கணும். மேடம் ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவன் கெஞ்சணும். உடனே நான் என் பிஏவை பார்த்து அவனை விடுங்க, அவன் ஏதோ சொல்ல வரான், அதை சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். என் பிஏ அவனை விட்டுருவாரு. அப்போ அவன் ஸ்டேஜுக்கு ஏறி வந்து என் காலில் விழுந்து என்னை விஷ் பண்ணிட்டு அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் டீடைல்டா ஒண்ணு விடாம சொல்லி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? லெஃப்ட்ல போனா ஆடிட்டோரியம், மேடம் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டா உயிரோட வாழலாம். ரைட்ல போனா கலெக்டர் ஆஃபீஸ், அங்க ஓட விட்டுட்டு சமூக விரோதின்னு சொல்லி குறிப்பாத்து சுடுவோம். அப்போ யூட்டன் போட்டு எங்களை வீட்டில் விட்டுருங்க சார். நோ, இந்த கேஸ்ல நோ யூட்டன். வாழணுமா சாகணுமா, லெஃப்டா ரைட்டா, உனக்கு 20 seconds டைம் இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். முருகா என்ன முருகா யோசிக்கிறீங்க? டக்குன்னு லெஃப்ட்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்ல வரலாம் கூட பரவாயில்ல, பீச் அங்கே தமிழ்லையாவது சொல்லு, சார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. சார் லெஃப்ட்லயே போயிடலாம் சார். ரைட்ல போ. டேய் ஐயோ சார், அவன் லெஃப்ட் தான் சார் தப்பா சொல்றான். ஏன்னா கையில ஸ்பெல்லிங் செக் பண்றேன். அண்ணன் லெஃப்ட்ல எடுத்து ஓட்டுங்க எடுத்து. கேவி என்டர்டெயின்மென்ட் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னையோட 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 50th year செலிப்ரேஷனை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். As you all know, KV Entertainments is one of the leading production house in South India. பத்தி சொல்லணும்னா loyalty, dignity, morals, good human being and a good character. என்ன இந்த நேரத்துல எதுக்கு சார் இந்த விளையாட்டு? விளையாட்டுலடா, சிக்னல் கொடுத்தாங்க, படக்குன்னு போய் மன்னிப்பு கேட்டு. ஆமால. Please share few words with us. மேடம் டேய் நான் போடறா நில்றா. டேய் குங்கும சிங்கல். டேய் ஸ்டாப். டேய் மேடம் மேடம் நான் உங்ககிட்ட பேசணும் மேடம். நீங்க மேடமா? அவங்ககிட்ட தானே கேக்குறேன். மேடம் ஒரு 2 minutes மேடம், நான் டக்குன்னு பேசிட்டு போயிடுறேன் மேடம். அங்கிள் அவர் ஏதோ சொல்லணுங்கிறார்ல, விடுங்க சொல்லிட்டு போட்டுமே. ஐயோ, தொப்புள் கொடி, மஞ்சள் கயிறு, அறியாத வயசு. டேய் இவங்க நம்பர்லாம் வாங்கிக்கிறியா? மாட்டேன். ஏன்டா? மீட்டு. எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஃபோன் பண்ணி பேச வைக்கலாம்ல. உங்க நம்பர்லாம் கொடுங்க, நம்பி கொடுக்கலாம். மாலை போட்டிருக்கான். ஹலோ, நான் குழந்தையில இருந்தே உங்க ஃபேனுங்க. என்னடா? இல்ல நம்ம எந்தறாங்கறங்க சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சிருவான் போலயே. இவனுமா? ஏன் நீ சேர போறியா? இல்ல சும்மா கேட்டேன். மேடம் மைக் கொடுக்க சொல்றீங்களா மேடம்? இல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு கேட்கும், இவங்களுக்கு கேட்கும். ஆனா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கேட்கணும் மேடம். ஆமா, என்ன நடக்க போகுது இப்ப? இந்த மாசம் சீரியலுக்கு உனக்கு கண்டென்ட் இருக்கா? இப்ப கிடைக்கும் பாரு. பாப்போம். என்ன ஏரியால குழு ஊத்துறாங்களா? அடுத்த வாரம் வரேன். சிரிக்காத வா. சும்மா மைக் டெஸ்டிங் மேடம், மைக் டெஸ்டிங் தான். மேடையில் அமர்ந்திருக்கும் சோன் பப்படி தாத்தா அவர்களே, பாப் கட் ஆண்டி அவர்களே, காஞ்சூரிங் படத்தை ஞாபகப்படுத்தும் மதர் சுப்பீரியர் அவர்களே, கேப்டன் படத்தில் தீவிரவாதிகளால் கடத்தப்படும் சயின்டிஸ்ட் போல் இருக்கும் பப்புக்குட்டி மாமா அவர்களே, கள்ளக்காதலை கலோக்கியலாக சொன்ன டைரக்டர் மாங்கல்யம் ரவி அவர்களே, ஏய் இதுலடா பெருமை. சின்னத்திரை குடும்பத்தை சேர்ந்தவர்களே, எனது தம்பிகளே, தங்கைகளே, நண்பாக்களே, நண்பிகளே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, என்னை ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே அழைக்கும் அங்கிள் லக்ஷ்மண் அவர்களே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அழகா, அறிவா, திமிரா, திறமையா, கம்பீரமா, ஸ்டைலா, பாலிவுட் ஆர்டிஸ்ட் தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ராவுக்கே டஃப் கொடுக்கும் நமது கீர்த்தனா வாசுதேவன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்பது உங்கள் நான்.
ஹாஸ்டல் வெஸ்டா ரெடி. தம்பி டீக்கு காசு 2 டீக்கு இவர் தருவார். ஆம்புலன்ஸ்ல வந்திருக்கீங்க. நம்ம ரெடி இல்ல? ஸ்ரீ ரெடியா? மாப்பிள பிரகாஷ் ரெட்டி. அந்த கேஸ் விஷயமா பேசினேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல. வண்டி வேற பஞ்சரு, என்ன பண்ணலாம்டான்னு நான் அது ஆம்புலன்ஸ் தீசுக்கு போறான்னா. எங்க போறான்னா? என் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போடா அப்படின்னு தெலுங்குல சொன்னான். ஓ சரி. அதான் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். இவன் தான். ஓ தம்பி தான் கேஸா? தம்பி கேஸ் இல்லைங்க, தம்பி மேலதான் கேஸ். நான் சொன்னேன் ஃப்ரெண்டு மனோ. ஹலோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸை நம்ம ஜெயிச்சிடலாம். நீங்க போய் சக்சஸ் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் போய் பதுவை பார்த்து வந்துடுறேன். ஹியரிங் வரப்போது இப்ப போய் அவர் பதுவை பார்க்க போறேன்றாரு. யாரா அவ? ஜட்ஜி பத்மநாபன் தான் அப்படி சொல்லிட்டு போறாரு. ஜட்ஜியா நிக்னேம் வச்சு சொல்றாரு. இதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டிய? இனிமே தானே நீ பார்க்க போற இந்த அர்ஜுன் ரெட்டியோட ஆட்டத்தை. கீர்த்தனா சும்மா தனியா நின்று சிரிச்சுக்கிட்டு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யுவர் ஆனர். இவர் என்னுடைய கிளையண்ட் மனோகர். வணக்கம் ஐயா. ஏங்க அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னங்க அப்ஜெக்ஷன்? அவர் பேச கூடாதுங்க, அவருக்கு அந்த ரைட்ஸே இல்ல. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் யுவர் ஆனர்? You said I don't have the right to talk, huh? ஆமா. ஏன் காது கேக்கலையா? அடி யாரு காது கேக்கல? Silence. Your Honor, I am submitting important documents regarding this conversation. Madam. மிஸ்டர் அர்ஜுன் ரெட்டி. Yeah, it's me. What is this nonsense? லா காலேஜ்ல 12 அரியர்ஸ் வச்சிருக்கீங்க, இன்னும் லா காலேஜ்ல டிகிரியே வாங்கலையா நீங்க? டேய் என்னடா இதெல்லாம்? டேய் அவங்க ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டா, சும்மா விளையாடிக்கறாங்க. டூப்ளிகேட் சர்டிபிகேட் வச்சா இத்தனை வருஷமா கோர்ட்ல வாதாடிக்கிட்டு இருக்க. சீட்டிங் 420. யுவர் ஆனர், இவர் வக்கீலே இல்லையா? இல்லையா? யாருக்கிட்ட? ஐயா எனக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்கயா, இவனை கொண்டுட்டு நான் இதே குண்டில் வந்து நின்னுக்கிறேன். ஐயா நீங்க எனக்கு 1 மினிட் டைம் கொடுங்கயா, அவனை கொண்டு நான் அந்த குண்டில் போய் நின்னுக்கிறேன். யுவர் ஆனர், டாக்டர் அம்பேத்கர் என்ன? இன்ஸ்பெக்டர், முதல்ல இவனை அழைச்சிட்டு போய் என்கொயரி பண்ணியா. மிஸ்டர் மனோகர், நீங்க என்ன பண்ணுங்க, வாய்தாவா வாங்கி ஒரு 6 மாசம் இந்த கேஸ் எழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உள்ள இருந்து பிட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வெளியே வந்து எப்படியாவது பாஸ் ஆகி அப்புறம் இந்த கேஸ் எப்படி தெரிக்க விடுறேன் பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5000 rupees அட்வான்ஸா கிடைக்கும். ஏண்டா ஒரு டிகிரி பாஸ் பண்ண வக்கீல்ல அவனை முதல்ல வெளியே போக சொல்றா. போயிடுறா டே. நம்ம ஊர்ல பெங்களூர் மாதிரி ஷாப்பிங்லாம் போக விடுவீங்களா? ஃப்ராடு 420. நீ இவ்வளவு பெரிய கேவலமானாலும் தெரிஞ்சுதா உன் கூட வைஃபை ஷேர் பண்ணிருக்கவே மாட்டேன்டா. நான் கோவப்பட வேண்டிய இடத்துல நீ கோவப்பட்டா நான் அமைதியாயிடுவேன். அதானே உன் லாஜிக்கு? ஏய் அப்படிலாம் இல்ல டார்லிங், திட்டுறா என்ன திட்ட மாட்டேன்டா, உன்னை திட்டவே மாட்டேன். தேங்க்ஸ்டா. நீ ஒரு ஆள், நீ சொன்னதை கேட்டு இவனை ஒத்துக்கிட்டேன் பத்தியா? என்னதான்டா நான் திட்டிக்கணும்? அங்க பாடுறா, அவ எவ்வளவு நக்கலா பாக்குறான்னு பாடுறா. இந்த கேஸ்ல மட்டும் நான் தோத்தேன், நான் செத்தேன். ஒரு நிமிஷம் இந்த கை கூட டார்லிங், நீ கவலைப்படாத டார்லிங், நீ தோக்க மாட்டே டார்லிங், கண்டிப்பா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் டார்லிங். எனக்கு நிறைய பேர் தெரியும். சொல்லு டார்லிங். ஐயா வாய்தா கொடுத்துடலாமா? அடுத்த ஹியரிங்ல முடிச்சுக்கிறீங்களா? ஐயா நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கேப்டன் படம் பார்த்திருக்கேன், அதனால சட்டம் கொஞ்சம் தெரியும். அதனால இந்த கேஸ்ல நானே வாதாடிக்கிறேனே. சார் லா காலேஜ்ல டிகிரி கூட முடிக்கல, அப்புறம் எப்படி சார் வாதாட முடியும்? முடியும், அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. உங்களுக்கு அங்க ஒரு இடம் இருக்கு, அப்படியே உட்காருறீங்களா? Proceed. யுவர் ஆனர், கீர்த்தனா வாசுதேவனை கொஞ்சம் வர சொல்றீங்களா? நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டணும். ஏன்பா டெமோ தானே, வேற யாரையாவது வச்சு காட்டேன். வேற இது வேலைக்கு ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். யாரையும் டார்லிங், இந்த டெமோக்கு நீ தான் கீர்த்தனா வாசுதேவனா நடிக்கணும். ஐயா லேடி கிட்ட போட முடியாது. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, இதே இந்த இடத்துல ஆட்டோ சைடு மட்டும் இருந்திருந்தா நான் லேடி கிட்ட போட்டிருப்பானே, ஆனா யாராலையும் பார்க்க முடியாதுடா. டார்லிங் உனக்கு தான் டார்லிங் நல்லா இருக்கும், நீ தான் நல்லா நடிப்ப. நம்பிட்டான். டேய் நாங்க போயிட்டு கீர்த்தனா வாசுதேவன் கேன் யூ ப்ளீஸ் கம்னு சொல்றேன், வந்துடுறியா? நல்லா பண்ணணும். டெமோ சிஸ்டரோட பெட்டரா பண்ற பாரு. டெமோ ஸ்டார்ட் பண்றீங்கயா? Proceed. கீர்த்தனா வாசுதேவன். பாக்கலாம் பாரு பொறிக்கு போய். டேய் அடி. சீ போட, எனக்கு வெக்கமா இருக்கு. டேய் நான் என்ன கிஸ் அடிக்க சொன்னேன், என்ன அரடா? ஓ பாத்துக்கிட்டீங்களா யுவரான்? ஃபாஸ்டா போனதுனால நீங்க சரியா பார்க்கல, உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் ரீப்ளே யுவரானர். டேய் அடிடா போடா பொறிக்கு பையா. ஸ்டாச்சு. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா யுவரானர், இவங்க தான் கீர்த்தனா வாசுதேவன். இது அவங்களோட கை. அவங்க கையை ஓங்குறப்ப அந்த அடிய மேல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தற்காப்புக்காக நான் அவங்க மேல கையை வச்சேன். இதை தான் நான் மேல கை வச்சேன்னு சொன்னேன்.
ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. டேய் எந்த ஆத்துலடா போட்ட? பாத்தீங்களா, இப்படிதான் நல்ல பழமொழி சொன்னா கூட இங்க இருக்க பாதி பேர் அதை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நான் மேல கை வச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு எல்லாரும் முன்னாடி சொன்னதை இவங்க டபுள் மீனிங்ல பேசுறேன்னு சொல்லி என் மேல ஒரு தப்பான கேஸை போட்டு இந்த கோர்ட்ல வந்து நிக்க வச்சிட்டாங்க யுவர் ஆனர். நானும் அதே தான் சொல்றேன் யுவர் ஆனர். இவர் சிங்கிள் மீனிங்ல தான் சொன்னாரு, அதுவும் தப்பான மீனிங்ல தான் சொன்னாரு. நீங்க வேணா அந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்களேன். நான் நிறைய தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டேன். நீ சொல்லுப்பா. ஐயா, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு, மீத்தேன், ஈத்தேன், நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், பெட்ரோல் விலை, விவசாய பிரச்சனை, காவேரி மேலாண்மை, நீட்டு, ஸ்டெர்லைட், 8 வழிச்சாலைன்னு ஏகப்பட்ட போராட்டம். இப்படி ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் மேல ஒரு பொய் கேஸை போட்டு இந்த கோர்ட்டோட டைம், உங்க டைம், ஏன் டைம்னு எல்லாரோட டைத்தையும் வீணாக்கி நம்மளெல்லாம் தீராத மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க இந்த கீர்த்தனா வாசுதேவன் அன்கோ. இதுக்கப்புறமும் அவங்க பெரிய இடம், நான் அவங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்வேன்னு சொன்னீங்கன்னா நான் இன்னொரு கேஸ் போட வேண்டி இருக்குங்க ஐயா. இன்னொரு கேஸா? அது என்னப்பா? ஐயா, அவங்க என் மேல அவதூறு கேஸ் போட்டாங்க இல்லைங்க ஐயா, அதே மாதிரி எனக்கு அவதூறுக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்லி நான் ஒரு கேஸ் போடுவேங்க ஐயா. அவதூறுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியலன்னு கேஸ் போடுவியா? மனசாட்சியே இல்லாம பேசுறியப்பா. ஸ்கீமுக்கு அர்த்தம் தெரியலன்னு மற்றவங்க சொல்லும்போது அவதூறுக்கு அர்த்தம் தெரியல இந்த மனோகர் சொல்லக்கூடாதாங்க ஐயா. என்னங்க ஐயா, மற்றவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா அது டொமேட்டோ சட்னி அங்கய்யா. மிஸ்ஸஸ் நிர்மலா சேதுராமன், மேற்கொண்டு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், இந்த கேஸை நீங்க தள்ளுபடி பண்ணீங்கன்னா நாங்க சுப்ரீம் கோர்ட் போவோம். அப்படியா? இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்றேன், நீங்க அங்கேயே போங்க. The court is adjourned. Madam, definitely we can take. ஏய், ஏங்க உங்க வீடியோ ஒன்று வாட்ஸ்அப்ல பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. எந்த வீடியோ? டிக்டாக் பண்ணுதுங்க. ஓ, அந்த வீடியோ பத்தி பேசுறீங்களா? எது பிடிச்சி? கீர்த்தனா, என்கிட்ட தோக்கிறது உனக்கு வேணா ஜாலியா இருக்கலாம், ஆனா உன்னை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு போர் அடிக்குதுமா. போர் அடிக்கிற கேமை நான் பார்க்க கூட மாட்டேன், அப்புறம் எப்படி விளையாடுறது? எனக்கு எப்பவுமே கேமு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. அம்மாடி கீர்த்தனா, வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம்.